என்னன்னா நீங்கள் 28 மாதம் இல்லை, அதுக்கப்புறம் 55 மாதம் கழிச்சு தான் மீதி இருக்கிற 20 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. நீங்கள் அதே மாதிரி டைம் எடுத்துக்கோங்க, 1 வருஷம் எடுத்துக்கோங்க, அரியர்ஸோடு கொடுத்துருங்க. அந்த 1 வருஷத்துக்குரிய நிலுவைத் தொகையும் சேர்த்து கொடுத்துருங்க. இது கேட்போமா இல்லையா? அதிகாரிகளோட கலந்துரையாடி இன்னொன்று தெரியுமா, பண்ணியிருக்காரு. நீங்கள் குதிரை பேரம் அப்படின்றது பிரதமர் மேலே வந்துச்சு தெரியுமா? ஆமாம். அவங்க தான், நீங்கள் தான் தீய சக்தி ஆச்சே. தீய சக்தி எப்படி இங்க பாருங்க, இப்போ கேட்டிருந்தா நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருப்பீங்க. 10 தோல்வின்னு சொல்லுவீங்களே, 10 தோல்வியை தாண்டி கூட அந்த பாமர ஆளுமை மிக்க தலைவர் கட்சியில் கூட்டணி இருக்குது சார். ஒத்த தோல்வியிலே மொத்த கூட்டணியும் போயிடுச்சு சார் உங்கள் திமுக. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பொன் வில்சன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். எப்பயுமே இப்போ விஜய்க்கு இந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சாங்க. அது எப்படிமா இப்போ திடீர்னு வெறும் 25 எம்எல்ஏக்கள் பார்த்து வாக்களிப்பாங்கன்னா சும்மா நடக்குமா? இதெல்லாம் அவங்க பதவி கிடைக்கும் என்ற ஒரு ஆசைக்காக போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். பதவி கிடைக்குங்கிறத தாண்டி வேற எதுவும் நடந்திருக்கலாம் இல்லையா? என்ன நடந்திருக்கும் சொல்றீங்க? என்ன நடந்திருக்கும்? இதான் குதிரை பேரன் தான் சொல்றாங்கல்ல, மக்கள் சொல்லிக்கிறாங்க, பரவலா மக்கள் பேசுறாங்க. சோபாலாம் போச்சு, அவரு வீட்டுக்கு ஆபீஸுக்கு போச்சு, அதுக்கு போச்சு, இதுக்கு போச்சுங்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 4 நபர்களுக்கு 15 கோடியும் மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு 5 கோடி கொடுத்ததாகவும் இப்போ அரசல் புரசலாக பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. சரியா? அது எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயங்கள்லாம்? பொதுமக்கள் தானே இன்னைக்கு எஜமானர்கள். வாக்களிக்கிறவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஃபீலிங் நடக்கிறது பொதுமக்கள் சொல்றாங்கன்றது எப்படி உண்மையா? அந்த மக்கள் தானே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேலை யார் என்ன பண்றான்னு பார்க்கறதே இல்லை. இப்போ உண்மையிலேயே எனக்கு சிவி சண்முகமும் போயிட்டாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த சிவி சண்முகம் இன்னும் போகலை. இன்னும் இப்போ கொஞ்சம் இந்த டிபேட் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஃபோன் அடித்து, என்ன சண்முகம், ஏன் நீ மட்டும் போகாமல் இருக்க? வேறு எதுவும் நீ ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலேருந்து ஒதுங்க போறியா? நான் கேட்டு சொல்கிறேன், வேணா அதை சேர்த்துக்கோங்க. சரியா? சார், இப்போ இந்த அதாவது ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க இல்லையா? இப்போ இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது இவங்களால நிக்க முடியுமா? இல்ல வேற ஏதாவது ஆட்களை போடுவாங்களா? வேற யாராவது? 90% நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்க நிற்க முடியாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சபாநாயகர் ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிறாரு, அவங்க ராஜினாமா ஏற்றுக்கணுன்னு. இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு 6 மாதமோ 8 மாதமோ ஆகுதோ, 1 வருஷம் ஆகுதோ, அதுக்கு முன்னாடி இன்ட்ரீம் ஸ்டே கொடுப்பாங்க. யார்? சபாநாயகருடைய முடிவுக்கு இடைக்கால தடை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, நிறுத்தி வச்சுருவாங்க. அப்போ காலியானதாக நோட்டிஃபிகேஷன் அறிவித்தாங்கல்ல, இப்போ அந்த 4 தொகுதி அது காலியானதாக அறிவித்து நிறுத்தி வச்சுருவாங்க. அப்போ தேர்தல் எப்படி நடக்கும்? இப்போ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஆராயணும்ல. இப்போது 2 பேர் லெட்டர் கொடுத்ததே சபாநாயகர் எவ்வளோ காலமாக ஆராய்ஞ்சுங்கிறாரு, ஆராயிறாரு, அப்படி ஆராயிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் க்ளீனாக பார்த்தீங்கன்னா சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா, யாருன்னா கட்சியோடைய பொதுச் செயலாளர் இல்லை பிரசிடென்ட் இல்லைன்னா லீடர் ஆஃப் த ஒரிஜினல் பார்ட்டி, அவங்க யாரை கொடுக்குறாங்களோ யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் விப். நாமினேட் பண்ணி அவங்க லெட்டர் பேர்ல அவ்வளவுதான் ஒதுக்குறாங்க. அதனால அவருக்கு தான் இல்ல, சட்டமன்ற சீதா சோரன் வழக்கிலேயே தெளிவா கொடுத்துருக்குது. விப்பு அப்படின்றவர் கட்சி டைரக்ஷன், கட்சி யாரை சொல்லுதோ அவங்க தான். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியா தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. கட்சி யாரை சொல்லுதோ அவங்க தான் விப், அவ்வளவுதான். அதுதான் சொல்லணும். அதுல இன்னொருத்தர் கொடுத்தாருன்னு நாங்க 2யும் ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்றாருல, 2 பேர் கொடுத்துருக்காங்க, அதனால ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன், ஆய்வு பண்ணிருக்கிறேன் சபாநாயகர் சொல்றாருல. சரி, இப்போ இந்த 4 பேரை தகுதி நீக்கணும்னு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, இவங்க ராஜினாமானும் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 விஷயத்தையும் வந்ததுல அதையும் அவர் ஆய்வு பண்ணல, உடனே ராஜினாமா ஏத்துக்கினாரு. இப்போ தகுதி நீக்கம் மட்டும் ஆய்வு பண்ணாம இருக்காரு. அது எப்படி ஆய்வு பண்ணாம ராஜினாமா மட்டும் ஏத்துக்கினாரு? அப்போ இது சட்டத்தின் பார்வையில் வருமா இல்லையா? அப்போ இதை நிறுத்தி வைப்பாங்களா இல்லையா? இப்போ நிறுத்தி வச்சாங்கன்னா சரி, இடை நீக்கம் அவங்கள நீக்கணும் அப்படின்றது தான். ஆன்டி டிஃபெக்ஷன் லா பிரகாரம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடலாங்க. தகுதி இழப்பு பண்ணால் தேர்தலில் நிற்கலாமா? நிற்கலாம். அந்த சட்டத்தில் நிற்கக்கூடாதுன்னு இல்லை, தேர்தலில் நிற்கலாம். தகுதி இழப்பு நீங்கள் கொறடா உத்தரவு மீறி ஓட்டு போட்டீங்க,
அதனால தகுதி இழப்பு அப்படின்னா அடுத்த தேர்தலில் நிக்கலாம். ஆனா அந்த ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறீர்கள் இதை சொல்லிட்டா நீங்க நிக்க முடியாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? தகுதி இழப்பு மட்டும் நீங்க ஒரு விருப்பத்தின் பேர்ல கட்சி கட்டளை மீறி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு தகுதி இழப்பு தான், அடுத்த எலெக்ஷன் நிக்கலாம். ஆனா நீங்க குதிரை பேரம் நடந்துச்சு இல்ல அது கழுதை பேரம் கூட சொல்லலாம். ஏன் குதிரை பேரம் ரொம்ப கௌரவமா அது என்னன்னா எந்த ஃபார்ம்ல அப்படின்னா பிரைபரி இன் எனி ஃபார்ம், அதாவது மணியா இருக்கலாம் இல்ல ஏதாவது திங்கா இருக்கலாம் இல்லைன்னா ஆசை வார்த்தைகள் பதவி போஸ்டிங் இருக்கலாம். இது எந்த வகையில கொடுத்திருந்தாலும் அது பிரைபரி தான் அப்படின்றது. பதவி ஆசை கொடுத்திருந்தாலும் இப்ப நாளைக்கு இவங்களை நிக்க வச்சாங்கன்னா எலெக்ஷன்ல பதவி ஆசை தானே அது. இப்போ தாவேகா சார்பாக இவங்களே நிற்க வச்சாங்கன்னா அப்போ அதை சொல்லி தான் நீங்கள் ரிசைன் பண்ண வச்சுக்கிறீங்க. அது ஒரு ஆதாரமாக கோர்ட்டில் போகும்ல. அதனால் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு தான். அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சியில் போய் அப்படி நிற்க முடியாது. இப்போ ஓபிஎஸ் நின்றாரு, மனோஜ் பாண்டியன் நின்றாரு, வைத்தியலிங்கம் நின்றாரு, இது செங்கோட்டை இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவங்களாம் யார் தெரியுமா? கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டவர்கள். நீக்கின பிறகு அவங்க சுயேட்சை எம்எல்ஏ, கட்சி எம்எல்ஏ கிடையாது. சுயேட்சை எம்எல்ஏ அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேரலாம் இல்லை தாவேக்கால சேரலாம். ஆனா இவங்க கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படவில்லை. இன்னும் அவங்க ஏடிஎம்கே எம்எல்ஏவா தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க ராஜினாமா பண்றாங்கன்னா டிஃபெக்ஷன்லாம் உள்ளுக்குள்ள வரும். இதுதான் முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இதற்கு அப்புறம் முடிவு கிடையாது, எந்த முடிவும் கிடையாது. ஒன்று இப்போ 15 நாள் டைம் அவங்களுக்கு. நீங்க எதிர்த்து ஓட்டு போட்டீங்க, கட்சியின் கட்டளை மீறி ஓட்டு போட்டீங்கன்னா 15 நாள் கிரேஸ் டைம் அந்த சட்டத்தில் இருக்குது. என்னன்னா 15 நாளைக்குள்ள கண்டோன்மெண்ட் நீங்க மன்னிப்பு கேட்கலாம், இல்லைன்னா கட்சி உங்களை மன்னிச்சு ஏத்துக்கலாம். ரெவ்யூ 15 நாள். 15 நாளைக்கு மேலதான் சபாநாயகர் முடிவு எடுக்கணும். சபாநாயகருக்கு கால வரையறை கிடையாது, எவ்வளவு நாள்னாலும் அவர் இழுத்தடிக்கலாம், அப்படி முடிவு எடுக்கலாம். அதே இப்ப இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க, இவருக்கு கவர்னருக்கு கால வரையறைன்னா தலைகீழ குதிப்பாங்க. ஆனா சபாநாயகருக்கு கால வரையறைன்னா கம்முன்னு இருப்பாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவர் எந்த முடிவு எத்தனை வருஷம்னாலும் எடுத்துக்கலாம், அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் உரிமை மட்டும் ஏன் பேச மாட்டீங்க? அதுதான் கேட்கணும், இவங்களதான் கேட்கணும் ஏன் பேச மாட்டாங்கன்னு. என்ன சார் நீங்க கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அவரு உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கவர்னரும் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் கடப்புல போட்டிருந்தாரு நம்ம பிரச்சனைகள் 8 மசோதாவை. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போனீங்களா? அது நீதிமன்றம் 3 வருஷம் கழிச்சுதான் நீதிமன்றத்துக்கு. சபாநாயகருக்கு அந்த டைம் லிமிட்டே கொடுக்கல. அதேதான் சார் ஆர்டிகல்ல கொடுத்துருக்குது. ஆர்டிகல் 200லயும் 163லயும் கவர்னருக்கு என்ன கொடுத்துருக்குது? கால நிர்ணயம் கிடையாது. அது சார் இருந்தாலும் 2வது முறையா சட்டமன்றத்தில் அதே தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சா உடனே அதை பாஸ் பண்ணணும், அதன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு அதுலயும் இருக்குல்ல 163ல. டைம் கிடையாதுல்ல, அதுக்கு டைம் ஃப்ரேம் கிடையாது. அதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்துல இருக்குங்க. இப்போ கிளியரன்ஸ் கேக்குறாங்க, ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கு நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் ரிட்டர்ன் பண்ண பிறகுதான் நீங்க திருப்பி தீர்மானம் நிறைவேற்ற. அதுதான் அவர் ரிட்டர்னே பண்ணலையே. ரிட்டர்ன் பண்ணார்ல சில இதெல்லாம். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க துணைவேந்தர் நியமனத்துக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணாம வச்சிருந்தாருல, வச்சுக்கின்னு இருந்தாரு. அதுதான் நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதே போல இவரும் ஆய்வுன்னு வச்சிருந்தா ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க? அது அப்பாவும் செய்தாலும் யார் செய்தாலும் பாருங்க. இவர் எவ்வளவு நாள் ஆகுது சட்டமன்றத்துல? இவர் நீங்க இதெல்லாம் வேணாம் சார். கவர்னருக்கு கால வரையறை நிர்ணயிக்கணுமா இல்லையா? அதுக்கு அது நம்ம சொல்ல முடியாது, பார்லிமெண்ட்ல தான் பண்ணணும் சார். எல்லாம் உங்க ஸ்டாலின் ஐயாவும் என்ன சொல்றாரு, அதை நிர்ணயிக்கணும், பார்லிமெண்ட்ல தான் பண்ணணும். பின்ன நம்ம என்ன ஜப்பான்ல பண்ணோம்ன்றோம், அப்படி பார்லிமெண்ட்ல தான் பண்ணணும். அதே பார்லிமெண்ட்ல பண்ணும்போது நீங்க சொல்ல வேண்டியதானே, பார்லிமெண்ட்ல பண்ணணும், அத கவர்னருக்கும் அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணோம், சபாநாயகர் நிர்ணயம் பண்ணணும் சொல்லலாம்ல. அதெல்லாம் சொல்லுவோம் சார். அது எங்க சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்களா சார்? கால நிர்ணயம் வேணும்னு சொல்லி கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கா, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்க தெரியாது. அதெல்லாம் கோர்ட் உத்தரவு தான். இப்போ ஜனாதிபதி கேட்டு 9 கேள்வி 18 கேள்வி கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு. அவர் கால நிர்ணயம் நிர்ணயிக்க முடியாது. நீங்க அரசியல் சாசன சட்டத்துல பூர்வாங்க அடிப்படையில திருத்தினாதான் அதை நிறுத்த முடியும், இல்லைன்னா நீ கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றமே சொல்லிட்டீங்க. அதனாலதான் நிக்குது இப்ப. அவ்வளவுதான். அதுதான் சார் நான் என்ன சொல்றேன், ஒரு கண்ணுல நெய்யும் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஏன் வைக்கிறீங்க? நாங்க எல்லாத்துலயும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் இப்போ யோசிக்கணும். ஆமா, இதுதான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அப்படி இல்லையா 1 வருஷம் கழிச்சு கொடுங்க, வானான்னு சொல்ல. இப்போ திமுக 28 மாசம் தான் கழிச்சு கொடுத்துச்சு. ஆனா நம்ம என்ன கேட்டோம், அப்போ உடனே வேணும் இல்ல. என்னன்னா
நீங்கள் 28 மாதம் இல்லை, அதுக்கப்புறம் 55 மாதம் கழிச்சு தான் மீதி இருக்கிற 20 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. நீங்கள் அதே மாதிரி டைம் எடுத்துக்கோங்க, 1 வருஷம் எடுத்துக்கோங்க, அரியர்ஸோடு கொடுத்துருங்க. அந்த 1 வருஷத்துக்குரிய நிலுவைத் தொகையை சேர்த்து கொடுத்துருங்க. இது கேட்போமா இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னீங்களே, என்னைக்கு கொடுக்க போறீங்க சொல்லுங்க சார். என்ன ஞாபகம் மரியா சொன்னதெல்லாம் நீங்க என்ன இப்படி நோண்டி ஞாபகம் மரியாதை எழுத்துப்பூர்வமா கொடுத்துருங்க. தேர்தல் வாக்குறுதி என் கையில இருக்குது, கையில வாக்குறுதி கையில எல்லாம் தான் இருக்கும். நீங்க கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எல்லா பேருந்துகள்லயும், அரசு பேருந்துகள்ல இலவச பயணம். இங்கேருந்து நீங்க கன்னியாகுமரி போறீங்களா, 1600 டிக்கெட்டா ஃப்ரீ பெண்களுக்கு கொடுத்துருக்காருல தேர்தல் வாக்குறுதியில. அப்ப கொடுக்கணும்ல, பஸ் வாங்கணும், பஸ் வாங்கி கொடுப்பாங்க. பஸ் ஏன் சார் வாங்கணும்? இப்ப நீங்க சிங்கப்பெண் அதிரடி படை கொடுத்தீங்கல்ல, எத்தனை கார் வாங்கினீங்க? அது 10 15 கொடுத்தாங்க. எங்க எக்ஸ்ட்ரா எங்க வாங்குனீங்க சார்? இங்க ஏற்கனவே இருந்தது அம்மா பெட்ரோல் இருந்துச்சு. அடுத்து தலைவர் ஒரு ஸ்டாலின் ஒரு பெட்ரோல் போட்டாரு, அது இப்போ பேராச்சு சிங்கப்பெண் அதிரடி படையும் போட்டாச்சு. 40 கார்கள் வந்து வாங்கப்பட்டதா சொன்னாங்க. ஆமா, 40 கார்கள் எந்த மூலைக்குமா? சரி, எம்ப்ளாயிஸ் எவ்வளவு காவலர்கள் எக்ஸ்ட்ரா நியமிச்சிருக்கீங்க? காவலர்கள் எத்தனை பேர் வேலைக்கு நியமிச்சு? காவல் இன்னும் போடலையே. அப்புறம் அந்த வண்டி யார் ஓட்டுறதப்போ? அது டிரைவர் போடுவோம். அதை எந்த டிரைவர் போட்டிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா டிரைவர் போட்டாச்சா? அதேதான். இது போல நிறைய இருக்குது சார் சிக்கல். நீங்க ஆரம்பிங்க, நம்ம வேண்டான்னு சொல்ல பெரிய அளவுல உடனே விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் வேணும். ஆனா என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆதிக்கத்தை குறைச்சார்னா விஜய்க்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடையாங்க. இல்லைன்னா கட்சியில் அவன் பணத்தை பூரா அந்த ஆளு பணத்தை செலவு பண்ணியிருக்கான். 10,000 கோடி 20,000 கோடின்னு செலவு பண்ணியிருக்கான். செலவு பண்ண அன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ வந்தால் போதுங்கிறது தான் விஜய்கிட்ட சொல்லப்பட்ட தகவல். நீங்கள் 10 பைசா செலவு பண்ணவுன்னா நீங்கள் வாங்க, தலைமை பொறுப்பை ஏற்றுக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லித்தானே விஜயை கூட்டிகிட்டு வந்தார் ஆதவ் அர்ஜுனா சார். இந்த மாதிரி ஆளாளுக்கு நாட்டாம செய்ததால் தான் திமுக தோற்று. அப்படியெல்லாம் நாட்டாம ஆளாளுக்கெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் பேசுவார், ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான். வேற யாரும் அந்த கட்சியில பேச மாட்டாங்க. யார் பேசுனாங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம நிர்மல்குமார் பேசுறாங்க, நடுநடுல செங்கோட்டையன், அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? அவங்க துறையை பத்தி பேசுறாங்க. அருண்ராஜ் பேசுறாரு சார். அவங்க துறையை அருண்ராஜா என்ன பண்றாரு, அவருடைய துறையை பத்தி மெடிசனை பத்தி பேசுறாரு, அவ்வளவுதான். அவங்க துறையில இருக்கக்கூடியதா கேட்கும்போது அவங்க துறையை பத்தி பேச இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, கட்சி அப்படின்னா தலைமை தான். தலைமை என்ன சொல்ற பாருங்க. ஸ்டாலின்னா ஸ்டாலின் பேச்சு தான் மெயின். உங்கள வேணா நீங்க சொல்லலாம், உதயநிதியும் ஸ்டாலின் தான், கனிமொழியும் ஸ்டாலின் தான். உங்களதுல அப்படி இருக்குது. மற்ற கட்சியில அப்படி கிடையாது. தலைவர் பேசுறதா. அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் முக்கியத்துவம். மற்றவங்க சொல்றதெல்லாம் பெரிய முக்கியத்துவம். அவர் சொல்றது பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர் 1000 ரூபாய் போட்டாரா இல்லையா? அதை பெருந்தன்மையா பாருங்க. 2500 சொன்னாரு, படிப்படியா உயர்த்தி கொடுப்போம், இப்ப இருந்தா வாங்கிக்கோங்க 1000 ரூபாய்ன்னு சொல்லி 1000 ரூபாய். நீங்க தர்மத்துக்கா கொடுக்குறீங்க, என்ன பெருந்தன்மைன்றீங்க? என்ன சார் நீங்க சொன்னது 2500 சார். ஆமா ஆமா, 1000 ரூபாய். அதுதான் ஏன் கொடுக்கல? 1000 ரூபாய் தான் ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு. 1000 ரூபாய் அவர் கொடுத்தாருங்க சார். அது அவர் கொடுக்கறத இவர் தொடர்றாரு சார். இவர் எங்க தனியா கொடுத்தாரு? தனியா இல்ல, எத்தனை பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு அது சொல்லுங்க. அது ஸ்டாலின் கொடுத்ததுக்கு மேல எத்தனை பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு? அது மறுபடியும் 1000 ரூபாய் மறுபடியும் அப்ளை பண்ண சொல்லி சார். 1 கோடி இந்த அப்ளை பண்றதே வேண்டாம் சார். நீங்க இப்போ ரேஷன்ல வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் கொடுத்தாரு பொங்கல் பரிசு. ஆமா, அப்ளை பண்ணி கொடுத்தாரா? அது ரேஷன் கார்டுக்கு கொடுத்தது தானே. அதே போலதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் ரேஷன் கார்டு கூட சொல்ல. தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் விஜய் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அப்ப வெள்ளைக்காடு இருக்கவங்களுக்கும் கிடைக்குமா? அவர் தானே கொடுத்துருக்காரு. அப்படியே சார் தேர்தல் வாக்குறுதி நீங்க என்ன சார் கொடுத்தீங்க? சரியா, ஏதோ அரசனுடைய கஜானா இருப்பு தெரியாம, பொருளாதார இதை பத்தி தெரியாம சொல்லிட்டாரு. இப்ப அதுதானே மேடையிலேயே பேசினாரு. அதுவும் நீங்க சொல்றது தப்பு. எல்லா பிரச்சார மேடையிலையும் 10 லட்சத்துல இருந்து 11 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னாரு சார். அப்புறம் அதுக்கு மேலேயே கடன் வச்சிருக்காங்க சார். ஏதாவது வருவாயை ஈட்டி கொடுப்பாரு சார். அதுதான் சார், எந்த வருவாயினா ஈட்டி கொடுங்க, ஆனா ஒன்னும் பாதியமா கொடுக்காதீங்க. சொன்ன தேர்தல் வாக்குறுதியை முழுசா கொடுங்க. ஒன்னும் பாதியமா கொடுத்ததால் தான் திமுக தோத்துச்சு. அதுதான் சொல்ல வரேன் நான்.
திமுக இதே போல தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து நீங்க ஆசை வார்த்தைகள் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு அதை செய்ய முடியாம திக்கு முக்காடி கடைசியில ஒன்னும் பாதியுமா கொடுத்து இந்த தேர்தல்ல தோல்வியை சந்திச்சிருச்சு. அதே நிலைமை வரக்கூடாது அப்படின்னா நீங்க காலதாமதமா கொடுத்தாலும் முழு மனதோட முழுசா நிறைவேற்றி கொடுங்க. மாத மின் கட்டணம் சொல்லியிருக்கீங்க, அந்த மாத மின் கட்டணம் எப்ப கொடுப்பீங்க? 6 சிலிண்டர் சொல்லியிருக்கீங்க, எப்போ சொல்லிங்க? 6 சிலிண்டர்ன்றது ஈரானுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் வார் நடக்கும்போது, உச்சத்துல நடக்கும்போது, சிலிண்டர் பற்றாக்குறை இருக்கும்போது தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்கல. நீங்க அதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா கூட நீங்க சொல்லலாம், ஐயா ஈரான் வார் வந்துச்சு, தட்டுப்பாடு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தட்டுப்பாடு இருக்கும்போது தான் சொன்னீங்க 6 சிலிண்டர் கொடுக்குறாரு. கொடுங்க. கொடுக்கத்தானே போறாரு. எப்போ கொடுப்பாரு சார்? நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அதுதான் நம்புங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, இந்த 2500 ரூபாய் நிலுவைத் தொகையோட சேர்த்து போடுவாருங்க. அதுதான், அதெல்லாம் செய்யட்டும். சேர்த்து அதுதான் முதல்ல இப்ப கிராஜுவேட்டுக்கு 4000 ரூபாய் போடுறது, 2500 ரூபாய் போடுறதா மந்திரி அதிகாரிகளோட கலந்துரையாடி இன்னொன்னு தெரியுமா பண்ணிருக்காரு. நீங்க குதிரை பேரம் அப்படின்றது பிரதமர் மேல வந்துச்சு தெரியுமா? ஆமா, பிரதமர் மேல யாரு? நம்ம நரசிம்மராவும் பூட்டா சிங்கும். ஆமா, ஜன்கன் முத்தி மோச்சாலேருந்து சிபு சோரன் அவங்க அப்பா கட்சியிலேருந்து, ஹேமந்த் சோரன் கட்சியிலேருந்து 4 எம்பிக்களை விலைக்கு வாங்கினாங்கன்னு கோர்ட்ல வந்த பிறகு, குதிரை பேரம் நடந்ததுன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு நரசிம்மராவுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை. ஆமா, 3 வருஷம் ஜெயிலு. பூட்டா சிங்க்கு 3 வருஷம் ஜெயிலு, 1 லட்சம் ரூபாய் அபராதம். அன்னைக்கு அவங்க மேல் கோர்ட்டுக்கு போய் அப்பீல்ல தான் அவங்க ரிலீஸ் ஆகி வந்தாங்க. மற்றபடி அப்போ முதலமைச்சருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நாளைக்கு குதிரை பேரனா கட்சியும் பாதிக்கும். அதனால இது சாதாரண சார்ஜ் கிடையாது, சீரியஸ் சார்ஜ். இது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, அப்ப எதுவுமே கொடுக்கல, இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? தெரிஞ்சா பாருங்க. நாங்க மக்களுக்கு பணம் இருக்கு எடுத்து கொடுத்துடலான்னு பார்த்தோம். இப்ப வருவாயை நாங்க ஈட்டி தான். அதுல இல்ல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, நம்ம தாவேக்காவும் விஜயும் இந்த மாதிரி இன்னொரு கட்சியிலையோ இன்னொரு பக்கத்துலையோ உடைக்க பார்க்குறாங்கன்னா, இந்த 120 எம்எல்ஏக்கள் இருந்த பொழுதும் உடைக்க பார்க்குறாங்கன்னா, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொரு காரணமும் இருக்குது. காங்கிரஸையும் அவங்க நம்பல. ஏன்னா பிஜேபியை திமுக எதிர்த்த மாதிரிலாம் நம்ம எல்லாத்துக்கும் எதிர்க்க முடியாது. அவங்க அந்த கணக்கில் இருக்கிறாங்க. தாவேக்கா பிஜேபியோட கொஞ்சம் இணங்கி போனாதான் முடியும். பரந்தூர் பிரச்சனைக்காக காஞ்சிபுரத்தில் கூட்டி அந்த போராட்டக்காரர்கள்லாம் ஆதரவு தெரிவித்து பரந்தூர் விமான நிலையம் வராத நான் பார்த்துக்குவேன்னு சொன்னார்ல. ஆமா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேச, அதை எப்படி பேச முடியும்? அப்போ காங்கிரஸ் எதுக்கும்ல நாளைக்கு. அப்போ தனி மெஜாரிட்டி எனக்கு வந்துருச்சுன்னா இவங்க தயவை எதிர்பார்க்க தேவையில்லை. இல்ல அதுக்காகத்தான் இது இருக்குதா? இந்த 25 பேர் அதுக்கு. அதே மாதிரி இப்போ குண்டா சட்டத்தை ரத்து பண்ணாங்க. சவுக்கு சங்கர் விஷயத்தை குண்டா சட்டத்தை ரத்து பண்ணியாச்சு சார், அவர் விடுதலை ஆச்சு, சந்தோஷம். ஆனா அவங்க தாயின் இழப்புக்கு யார் சரி கட்டுறது? ஏமா அந்த மாதிரி நோய் செத்தா? இல்ல, இப்ப நான் கேட்க பதில் சொல்லுங்க. என்ன? வீட்டுல மலம் கலந்த சாக்கடையை வீசியது யார்? யாரு? அவர்களை உங்க ஆட்சியில, திமுக ஆட்சியில தேடப்படும் குற்றவாளியா வச்சிருந்தீங்களா? ஆமா. அவங்களாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? எல்லாம் தேடி. யார் பக்கத்துல வீசி தேடிட்டு இருக்கோம். யார் பக்கத்துல இருக்காங்க? யார் பக்கத்துல? காங்கிரஸ் மேலதான் இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்காங்க? அதுக்கு இப்ப விஜய் என்ன செய்ய போறாரு? அதுதான் வலை வீசி தேடிட்டு இருக்காரு. இன்னும் தேடிட்டு இருக்காரா? ஆமா. இப்ப இது கேள்விக்குறி வரும்ல. இந்த இல்ல நான் சொல்ல கேளுங்க, இது இப்ப சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தாச்சு இல்ல? எங்க கொடுத்தாச்சு? எங்க அவருடையதான் கவர்மெண்ட் மலம் கலந்த சாக்கடைய தெளிச்சவங்கள நீங்க அவர்களை பிடிப்பதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க? கவர்மெண்ட் இத சொல்லுங்க. மேல போட்ட உங்க திமுக அரசாங்கம் பழி வாங்குச்சு இந்த மாதிரி. அப்படி சொல்லாதீங்க. ஆமா, திமுக அரசாங்கம் ஆமா அப்படி எல்லாம் பழி வாங்கல. எங்களுக்கு என்ன பழி வாங்குறதுக்கு? தூய்மை பணியாளர் யார் சார்? தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளர் நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட கேக் ஊட்டும் போது யார் கூட இருந்தா? நீங்க சொல்ற அந்த தேடப்படும் குற்றவாளி தான் கூட இருந்தாங்க. அப்படியா? ஆமா, பின்ன எடுத்து பாருங்க. சரி, இப்ப நீங்க அப்படி புரியுதா? அதுதான் அன்னைக்கும் எல்லாரும் இந்த விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு உங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, நீங்க அப்ப தேடணும்ல, அவங்கள கண்டுபிடிங்க. அடுத்து என்ன செய்றீங்க? எல்லாருமே சொன்னது கமிஷனர் அருள். ஆமா. இப்போ அருளுக்கு என்னது? லஞ்ச ஒழிப்புத்துறை. நாங்க லஞ்சம் வாங்காம ஆட்சி பண்றவங்க, ஆட்சி பண்றோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க. நான் நயா பைசா ஊழல் வாங்க மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்,
அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் கடந்த காலத்துல விமர்சனத்துக்கு உட்பட்டாரோ அந்த அதிகாரியை தான் இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை நியமிச்சிருக்கீங்க. அப்போ சீசரின் மனைவி குற்றமற்றவள் அப்படின்ற சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்க வேண்டும் அப்படின்னா அப்போ விஜய் அந்த இடத்துல இருக்கணும். இல்ல நீங்க செய்யற செயல்கள்லாம் அந்த சந்தேகத்துக்குரிய செயல்களாவே நாங்க நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணித்தான் சார் ஆகணும். நாங்க எங்களை ஸ்திரத்தன்மையை பண்ணிக்கிட்டா தானே மக்கள் சேவை செய்ய முடியும். மக்கள் சேவை செய்யணும்னா மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய தன்னை காப்பாத்திக்கணும். தன்னை காப்பாத்திட்டு பிறரை காப்பாத்துறதுக்கு முயற்சிக்கணும். அதுக்கு அவர் அதுக்குரிய வேலைகளை பண்றாரு. அது சாமவேத தண்டனை மாதிரி அதுல எந்த விதமான நான் என்ன சொல்றேன், மக்கள் தீர்ப்புக்கு விரோதமா போக கூடாது. மக்கள் ஆட்சி இல்ல இல்ல நான் சொல்லி கேளுங்க. தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா இவருக்கு ஆட்சி அமைக்க மக்கள் உத்தரவு கொடுத்தாங்களா? கொடுக்கல. மக்கள் திமுக அதிமுக சுத்தமா புறக்கணிச்சிட்டாங்களா? கிடையாது. 3 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. அவருக்கு கூடுதல் தொகுதியை கொடுத்திருக்காங்க. முதல் வாய்ப்பு அவருக்கு. ஆனா இவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க ஆட்சி அமைன்னு சொல்ல. இப்ப அவர் யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காரு? பிசிகா தானே. உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு கட்டவங்க கூட தானே சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. இது என்ன தப்புங்க? இல்ல தவறு சொல்ல சார். அப்போ நீங்க அந்த மாதிரி ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னா குறுக்கு வழியில போவாதீங்க. அப்ப என்னன்னா மக்கள் கொடுத்த தீர்ப்பின் பிரகாரம் ஆட்சி அமைக்க முடியலையா, அடுத்த கட்டத்துக்கு போங்க மக்கள் கிட்ட. அப்ப ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இப்ப ராஜினாமா கிடையாது சார். இப்ப உங்களுக்கு ஆபத்தே கிடையாது. வாக்குமூலம் தான் மறுபடியும் கொடுக்குறாங்களே. இல்ல இன்னைக்கு விசிக என்ன சொல்றாரு? 5 வருடம் இந்த ஆட்சியை எந்த விதத்திலும் நாங்கள் பாதிக்கிறதுக்கு இடம் தர மாட்டோம். எங்க தலைவர் அதானுங்க சொல்றாரு. திமுக அப்படியே நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க நம்புறோம். அப்படியே நம்ப மாட்டீங்க. அவரு ஏங்க மனிதனுடைய இயல்பே நம்பிக்கையின்மை தாங்க. மனுஷன் நம்ப மாட்டான், எதையும் நம்ப மாட்டான் ஈஸியா. அது இப்ப நான் சொல்ல வந்தது அதுதான் சார். எல்லா கட்சியும் போலதான் தாவேக்கா. ஆமா, எல்லா கட்சியும் தூய்மை சக்தி கிடையாது. தூய்மை சக்தின்னு யார் சொல்ல? இவரை தீய சக்தி, இவரை ஊழல் சக்தி, அவரை கொள்கை முரண்பாடு உள்ள பிளவாத சக்தின்னா அதே மாதிரிதான் இதுவும் ஒரு சக்தி சார். சினிமா படத்துக்கு யாரோ டயலாக் எழுதுறவங்க டயலாக் எழுதி கொடுத்தா அவர் வாய்ச்சி விட்டாரு. அதுக்காக பெருசு பண்ண முடியுமா? இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. இதெல்லாம் சுஜிப்பி விட்டுடுங்க. இதெல்லாம் திமுக பெருசா எடுத்துக்கிடல. புரியுதுங்களா? ஆமா, திமுக பெருசா எடுத்துக்கல, அதிமுக பெருசா எடுத்துக்கல. திமுக இனி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கல, அதிமுக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கல. அரசு அதிகாரிகள் இன்னொன்னு இருக்காங்க. ரெண்டாவது இல்ல சார், இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்கிறத ஏத்துக்கலாமா? நம்ம எந்த கட்சியா இப்ப நீங்க சொல்ல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அதுதான் சொல்ல அதுவும் இந்த மாதிரி மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய கட்டத்துல இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி குதிரை பேரம் எங்கேயுமே நடந்தது. ஆமா, கட்சியில கோச்சின்னு இருப்பாங்க, மறுபடியும் வருவாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி குதிரை பேரம் தேடி போய் பார்க்கறதெல்லாம் நடந்தது கிடையாது. கடந்த காலத்துல ஒரு கட்சி தலைவர் ஒரு ரிபல் குரூப்பை போய் பார்க்கறதெல்லாம் நடந்தது கிடையாது. இந்த மாதிரி நடந்தது தவறு. இதற்கு ஒரு பரிகாரம் ஒண்ணு என்னன்னா, அடுத்து இந்த தேர்தல் நடக்கும் பாருங்க, இடைத்தேர்தல் அன்னைக்கு கட்சி சார்பு இல்லாமல், அதாவது ஒரு மரணத்தால ஒரு இடைத்தேர்தல் நடந்தா சில கட்சிகள் கலந்துக்காது, சில கட்சிகள் கலந்துக்கும். ஆனா இது போல மரணத்தால் நடந்தா பரவாயில்ல, குதிரை பேரத்தால் நடந்தாச்சு, துரோகத்தால் இடைத்தேர்தல் நடந்தா மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு பாடுபடணும். ஒரு தவறு நடக்கிற இடத்துல நம்ம திருத்துறதுக்கு பாடுபடணும் அப்படின்றது ஒரு முக்கியம். சார், நீங்க என்னத்தை பாடுபட்டாலும் நீங்க அந்த தொகுதியெல்லாம் பாருங்க, எல்லாம் விஷில் சின்ன இல்ல சார். எங்க சார் விசில் சின்ன? எல்லாமே அங்கதானே எல்லாமே அதிமுக ஜெயிச்சிருக்குது. விசில தோக்கடிச்சு தானே அதிமுக ஜெயிச்சிருக்குது. அதுவும் எப்போ? விஜய் தூய சக்தியா ஃபுல்லா இருக்கும்போது, விஜய் மேல கரைப்படியாத இருக்கும்போது, விஜய் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார், தமிழ்நாட்டை தலைகீழாக மாத்தி கொடுத்துருவார் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது விசில தோக்கடிச்சு அதிமுக ஜெயிச்சிருக்குது. இப்ப இந்த 6 மாசத்துல, இப்ப 6 மாசம் ஆகும் எலெக்ஷன் வர்றதுக்கு, 6 மாசத்துல விஜய் மேல எவ்வளவு அதிருப்தி வரும். சரி சார், எதிர்பார்ப்புகளை தாண்டி ஏமாற்றங்கள் வரும். பாருங்க, நீங்க எடப்பாடிக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கிறது எனக்கு தெரியும். நீங்க அவர்கிட்ட எங்க தலைவர்கிட்ட பேச சொல்லுங்க, நாங்க தேர்தலை சந்திக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இல்ல சார், இது கேண்டிடேட் போடாதீங்கன்னு சொன்னா கூட போதும். அது அவங்க இஷ்டம் சார். அது அதுல நம்ம தலையிடக்கூடாது சார். நம்ம ஒரு பார்வையாளரா, ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு பத்திரிகையாளரா பொது வழியில சில விஷயங்களை வைக்கிறோம். இது அதிமுக செய்தாலும் நம்ம வைப்போம், திமுக செய்தாலும் வைப்போம். புரியுதா? அதனால இது தவறு கிடையாது. அது அந்த கட்சிகளுக்குள்ள உரிமை. நாங்க அவங்க நிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இது இல்ல, எங்க திமுகவை பொறுத்த மட்டும் சிலர் வெற்றி பெற்றிருப்பாங்க.
அந்த தொகுதியில வந்து அவங்க ஏதாவது இறந்து போயிட்டாலோ இல்ல அவங்க துணைவியார் நின்றா கூட நாங்க விட்டு கொடுத்துருவோம். ஏற்கனவே எம்ஜிஆர் சொன்னார்ல, ஆமா எம்ஜிஆர் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாரு, காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு தொகுதியில இறந்து பிறகு ஆமா அவர் சொன்னாரு, இது ஒரு நம்ம புது இலக்கணம் கொண்டு வரணும். எந்த வேட்பாளர் அங்க காங்கிரஸ் சார்பா நிக்கிறாரு, எந்த கட்சியோ அவர் இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா அந்த தொகுதியில அந்த வேட்பாளருக்கு எதிராக யாரும் நிக்க வேண்டும், இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாரு. அவர் சொன்னாரு. ஆனா நீங்க அது வந்து மரணத்துக்கே சொன்னாரு. பேசல நீங்க ஈரோட்ல மரணத்துக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் எங்க போனீங்க? இன்னைக்கு என்னமோ வாய்களையே பேசுறீங்க. ஈரோடு இடைத்தேர்தல் அன்னைக்கு 2 பேரும் அப்பா புள்ள 2 பேரும் செத்தாங்க. 2 பேரும் செத்த போட்டி போட்டீங்க. புரியலையா? என்ன புரியுது? மரண அரசியல் வேற சார். இன்னைக்கு தானே மரண அரசியல் இன்னைக்கு தானே சார் துரோக அரசியல் நடந்திருக்கு. இது துரோக அரசியல், அது மரண அரசியல். அந்த கட்டத்துல நான் இப்ப திண்டிவனம் தொகுதியில நிக்கல, விக்கிரவாண்டி தொகுதியில நிக்கல காங்கிரஸ், இது நம்ம அதிமுக. ஆமா பின்ன அதனால ஒரு தொகுதியில நிக்க மாட்டாங்க, ஒரு தொகுதியில நிப்பாங்க. அது வந்து கடந்த காலத்துல வந்து தொகுதிக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம நடைமுறையில கொண்டு வரல எல்லா தொகுதியிலும். அதனால அது வேற விஷயம். இப்போ இது போல ஒரு துரோக அரசியல் நடந்திருக்குது இல்லையா, இதுக்கு நான் சொல்றேன், இனிமேல் நடக்கிறதுக்கு சொல்றேன். அண்ணாச்சி நீங்க சொல்றது எல்லாம் நல்ல திட்டங்கள், நல்ல செயல்பாடுகள், அது நேர்மையான ஒரு அரசியல் இதுவரை தமிழகத்துல இருந்தது. என்னைக்கு தாவேக்காங்கிற கட்சி இங்க அரசியல் உருவச்சோ அன்னையிலேயே வந்து மனித நேயமும் மனித பண்பாடும் அழிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப இந்த குதிரை பேரம் நடந்ததுனாலதான் இந்த ப்ராப்ளம். ஏற்கனவே எல்லாம் உங்க எடப்பாடியாரே என்ன சொன்னாரு, கீழே வந்து வாபஸ் மேல வந்து கட்சியில சேர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இது எல்லா ஐயா நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து கலைஞர் வந்து எவ்வளவு சீட்டு வச்சு மைனாரிட்டி திமுகனே ஆட்சின்னு ஜெயலலிதா எங்களை விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு நாங்க கூட குதிரை பேரம் பண்ணல, புரிஞ்சதா? அன்னைக்கு வெளியில இருந்து காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு சார். அன்னைக்கு வந்து உங்க கூட்டணி மெஜாரிட்டி சார். ஆமா கூட்டணி மெஜாரிட்டி தேர்தலுக்கு முன்னாடியே. ஆமா காங்கிரஸ் 34, 18 எம்எல்ஏ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, 9 கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், அப்புறம் 6 வந்து இந்திய யூனியன் இந்திய கம்யூனிஸ்ட். இது மொத்தமும் சேர்ந்தே உங்களுக்கு 150 கிட்ட இருக்குது. உங்க தனியா 96 உங்களுக்கு 96 புரியுதா? அதனால நீங்க வந்து அந்த ஆட்சியை வச்சிருந்தீங்க. இது இப்ப இந்த கூட்டணி வந்து விசித்திரமானது. எப்படின்னா எதிர்கட்சி வரிசையில இருக்கிற கட்சிகள் ஆதரிக்கிறாங்க, வேற வழி இல்லாம. தாவேகா கூட ப்ரீ போல் அலையன்ஸ் யாருமே இல்ல, அது போஸ்ட் போல்ல தான் வந்திருக்காங்க சார். அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அதாவது எங்களை பொறுத்த மட்டும் மீண்டும் இங்க வந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்தினா 6 மாத காலத்துக்குள்ள, 6 மாதம் இல்ல, கவர்னர் ஆட்சின்னு வந்தா 6 மாதங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் இஷ்டன் ஆகும்னு சொல்லும். ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில தேர்தல் நடத்துறதுக்கு சரியில்லைன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை போட்டா அடுத்த ஒரு 6 மாசம் தள்ளி போயிடும். 1 இயர்ல அந்த ஸ்கூலு எல்லாத்தையும் இங்க கொண்டுட்டு வந்து நிர்ணயம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அடுத்த தேர்தல் நடந்தா அவன் ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு பண்ணி. சார் இதெல்லாம் ஆளாளுக்கு நியாயம் சொல்லலாம் சார். அப்புறம் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்னன்னு ஓட்டு போட்டாங்க, அந்த மக்களுக்கு விரோதமா தானே நீங்க போய் ஆதரிக்க போறீங்க. அப்ப அந்த நியாயம் யார் பாக்குறது சார்? இது சின்னது. இப்ப ரெண்டும் அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தாங்க, கூட்டணி தலைவர்கிட்ட பேசி ஒரு இக்கட்டான சூழ்நிலை முடிவு எடுக்கணும்னா, ஏன்னா இந்த சைடு நம்ம இருந்தோம், இதுக்கு நம்ம நியாயமா இருக்கணும், இவங்ககிட்ட விசுவாசமா இருந்தோம். அதே நேரத்தில் டக்குன்னு மாறவும் முடியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜனாதிபதி ஆட்சி வந்துருமோ, ஆட்சி கலைஞ்சிட்டா உடனே தேர்தல் நடக்கூடாது. இந்த இக்கட்ல ரொம்ப யோசிச்சு தான் போய் சேர்ந்தோம், ரைட்டா? ஆனா இன்னொரு கூட்டணி என்ன செஞ்சு ஒரே நைட்டோட நைட்டா முடிவு பண்ணி, தேசிய கட்சி காங்கிரஸ் 4ஆம் தேதி 7 மணிக்கு தான் ஃபைனல் ரிசல்ட்டே வருது. நைட்டே முடிவு பண்ணி காலையில கிளம்புங்க எல்லாரும், பணியூர் போங்க போங்க போங்க, பணியூர் 5 எம்எல்ஏ செல்வ பிறந்த தலைமையில போங்க, பணியூருக்கு ஓடுங்க. அவர் கூப்பிட்டாரோ கூப்பிடலையோ போய் நில்லுங்க சொல்லிட்டாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு வகையான துரோக அரசியலா இல்லையா? அது காங்கிரஸ் என்னைக்குமே துரோகம். அதனாலதான் சொல்றேன், காங்கிரஸ் என்ன அதே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு 75 நாள் உட்கார்ந்தாங்க குழுவை போட்டு. ஆனா இது நைட்டோட நைட்டா முடிவெட்டு உடனே ஓட்டாங்க. அப்ப அதான் ஆதரிக்கிறதுக்கு பல நியாயமான காரணங்கள் எல்லாரும் சொல்லிக்கலாம் ஆளாளுக்கு. மொத்தத்துல இது முரண்பாடோட கூட்டணி தான், முரண்பாடு உள்ள கூட்டணி தான் இது. அது சார் இப்போ அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த 5 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, 5 சீட்டு வந்தா கூட அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்குதா? கிடையாது. அப்போ காங்கிரஸை வச்சா தான் அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி. ஸோ அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். கொஞ்ச நாள் நீங்கள் இப்போ விட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு 10 பேர் ரிசைன் பண்ணியிருப்பான். நீங்கள் அதுக்குள்ளே அரிப்படுத்து நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டீங்க.
ஆமா, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? அதுதான் சொல்றேன் நானு. அவன் பாவம் பொழைக்கிறது உங்க வாயில அந்த மண்ணாளி போட்டு நிறைய விஷயத்துல வந்து என்னன்னா இவங்க முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. முடிவு எடுக்கணும். அகில இந்திய அளவுல சில விஷயங்களை வந்து முடிவு எடுக்கணும். இப்ப PM ஸ்ரீ ஸ்கூல் ஸ்கீம் போயிருக்காருல, டெல்லி போயிருக்காருல. பாகட்டும், வரட்டும் சார், எல்லாம் பார்ப்போம். ஆனா என்னன்னா எல்லா விஷயத்திலையும் நீங்க தாமதிச்சாலும் சரி, நீங்க சரியா செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முறை தவறி செய்யாதீங்க. அது வந்து பெரிய கெட்டப்பேரை தான் ஏற்படுத்தும். பார்ப்போம். அதாவது அரசியல்ல எது வேணாலும் நடக்கும். மதில் மேல இருக்கக்கூடிய பூனை இங்கிட்டும் தவலாம், அங்கிட்டும் தவலாம். ஆனா இந்த அரசு வந்து எக்காரணத்தை முன்னிட்டு 5 ஆண்டுகளை நிறைவு செய்யுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நாங்க திமுக எம்எல்ஏ கூட நாங்க ஆதரவு கொடுத்துருவோம். அவ்வளவுதான். அன்னைக்கே நாங்க வெளிநடப்பு தான் பண்ணணுமே தவிர நாங்க எய்த்து வாக்களிக்கல. புரிஞ்சுக்குப்பீங்க எங்களுடைய நிலைப்பாடை. நீங்க ஆதரவு கொடுப்பீங்க, அவங்க தான் கேட்க மாட்டாங்க உங்களை. எங்களை கேட்க மாட்டாங்க. ஆமா, அவங்க தான். நீங்க தான் தீய சக்தி ஆச்சே. தீய சக்தி எப்படி சார், இங்க பாருங்க, இப்ப கேட்டிருந்தா நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்ப என்ன ஆதரவு தானே கொடுத்துட்டு இருக்கோம். என்ன இப்ப இல்ல சார், நீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா தாவேக்கா நம்மள கூடாம நம்ம கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது உங்களுக்கு. அப்படி இல்ல, எங்களை கூப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல ஒண்ணு தெரியுமா, 10 தோல்வி 10 தோல்வின்னு சொல்லுவீங்களே, 10 தோல்வியை தாண்டி கூட அந்த பாமர ஆளுமை மிக்க தலைவர் கட்சியில கூட்டணி இருக்குது சார். ஒத்த தோல்வியிலே மொத்த கூட்டணியும் போயிடுச்சு சார் உங்க திமுகல. 10 தோல்வியை தாங்கின அந்த ஆளுமை மிக்க தலைவர் எப்படி ஒத்த தோல்வியிலே கூட்டணி உருகுலைஞ்சு போயிடுச்சு. கூட்டணியை விடுங்க சார், எங்க தொண்டை எவனாவது போயிருக்கானா, எங்க எம்எல்ஏ போனானா சொல்லுங்க. நீங்க தான் சார் இன்டாக்ட் கூட்டணி சொன்னீங்க சார். இன்டாக்ட் கூட்டணி, நாங்கெல்லாம் கொள்கை கூட்டணி அப்படி எல்லாம் சொன்னீங்களா, எல்லாம் பறந்துச்சு சார். மொத்த கொள்கையும் பறந்து. கேள்வி இருக்காது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.